வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டனுக்கு ஆதரவாக முதல்வர் ரங்கசாமி தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர், தேர்தல் சமயத்திலும் தேர்தல் அறிக்கையிலும் நாம் கூறி வாக்கு சேகரித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நம்முடைய அரசு நிறைவேற்றியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 58,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம். குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2,500 உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மஞ்சள் அட்டைதாரர் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1,000 உதவித்தொகை மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் வழங்கப்படும். பிறக்கும் பெண் குழந்தைகளின் பெயரில் ரூபாய் 50,000 வைப்பு நிதி வழங்கப்படுகிறது. அது 18 வயதில் ரூபாய் 3 லட்சமாக கிடைக்கும். மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த தொகையை ரூபாய் 1 லட்சமாக உயர்த்துவோம். மீண்டும் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். அதன் பிறகு மேலும் பல மக்கள் நலத் திட்டங்களை கொண்டு வருவோம். மாநில வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நம்முடைய வீடு கட்டும் நிதி உதவி இப்பொழுது கடகால் போடுறதே கொடுக்குறோம். முன்ன கடகால் போட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ கடகால் போடுறதே 1 லட்சம் கொடுத்து கடகால் போடுறதே ஆரம்பிச்சிருக்கோம். வீடு கட்ட திட்டம், இது மாதிரி எத்தனையோ திட்டங்கள் சொல்லிட்டு போனா ஒரு 2 மணி நேரம் இங்கே சரியா போயிடும். அவ்வளவு திட்டங்கள் இந்த அரசு செய்திருக்கிறது. எல்லா துறைகள் மூலமாக திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றது நம்முடைய அரசு. அதே மாதிரி குழந்தைங்க பிறந்தா 50,000 போட்டோம். பெண் குழந்தைகளுக்கு 50,000, 18 வயசுல 3 லட்சம் கிடைக்கும். அதையும் உயர்த்தி கொடுக்கணும் ஒரு எண்ணம் அரசுக்கு இருக்குது. வந்தா நம்முடைய அரசு வந்த பிறகு அந்த 50,000 1 லட்சமாக உயர்த்தி கொடுப்போம். அந்த குழந்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழகம் தலைவர் நேரியன்கின்ற குப்புசாமி வரிசையின் 7 குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு மக்கள் சேவையை தொடர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுப்பாளையம் வார்டு அய்யனார் நகர், டாக்டர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அந்த பகுதிகளில் பொதுமக்கள் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து விளக்கினார். அதன்படி சுதேசமில் வளாகத்தில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குடிநீரை சுத்திகரிக்கும் உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு சுத்தமான குடிநீர் வீடுகளுக்கு விநியோகிக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் மின் பற்றாக்குறையை நீக்கி புதிய மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டதும் அய்யனார் நகர் வழியாக செல்லும் மழைநீர் வடிகால் வாய்க்காலை தூர்வாரி சுத்தப்படுத்தி அதன் மீது ஸ்லாப்கள் அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த பணிகள் தொடர வாக்களிக்குமாறு வலியுறுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். போய் குடுறா புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தலை முன்னிட்டு அமைச்சர் ஜான்குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது மேலத்தாளம் முழங்க உள்ளூர் மக்கள் அவர்களை வரவேற்றனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்து பாரம்பரிய முறையில் வரவேற்பளித்தனர். பின்னர் பொதுமக்களிடம் பேசிய ஜான்குமார், முதலியார்பேட்டை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மக்கள் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். மீண்டும் வாய்ப்பளித்தால் மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து தொகுதியை முன்னேற்றுவோம் என்றார். மேலும் அரசு நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு பயனளித்து வருவதாகவும் அவற்றை தொடர்ந்து விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி மக்கள் வைத்திலிங்கத்தை மலர் தூவி வரவேற்றனர். பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதே சேவை தொடர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க உறுதி செய்தனர். வைத்திலிங்கம் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வேன் என்றும் பகுதிக்கு மேலும் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன் என்றும் உறுதியளித்தார்.
தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முழு ஆதரவு அறிவிக்கப்பட்டது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் விநாயகம் அவர்கள் போட்டியிடும் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க தீர்மானிக்கப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த தொகுதியில் இதற்கு முன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி காலத்தில் அடிப்படை வசதிகள் போதிய அளவில் செய்யப்படவில்லை என்றும், குறிப்பாக சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாததால் மாற்றம் அவசியம் எனவும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விநாயகம் வெற்றிக்காக தீவிர பணியாற்றப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் எழிலன், மாநில மாதர் சங்க செயலாளர் ஹேமலதா, மாநில குழு உறுப்பினர்கள் செல்வம், மேரிலால், தொகுதி பொருளாளர் பாஸ்கரன், தொகுதி குழு உறுப்பினர்கள் ஐயப்பன், மாரிமுத்து, அருண்தாஸ், சந்திரிகா, சேகர், சின்னையன்பேட்டை இணை செயலாளர் முஜிதாலி, வேலன் நகர் இணை செயலாளர் ஹரிகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நடிகை தேவயானி கலந்து கொண்டு மாணவர்களின் திறமைகளை பாராட்டினார். 2025-26 கல்வியாண்டுக்கான சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்ற அன்னை ராணி பள்ளி மாணவருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. இந்த பள்ளியின் முக்கிய சிறப்பம்சமாக நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 50,000 ரொக்க பரிசு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டும் அந்த ஊக்கத்தொகை நடிகை தேவயானி மாணவர்களுக்கு வழங்கினார். பள்ளியின் சேர்மன் சண்முகம் மற்றும் முதல்வர் சிவகாமி ஆகியோர் பள்ளியின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பெற்றோர்களிடம் விரிவாக விளக்கம் அளித்தனர். மேலும் மாநில அளவிலான தடகள போட்டிகளில் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற மாணவிகளுக்கு ரூபாய் 40,000 பரிசு தொகை வழங்கப்பட்டது. அந்த மாணவியின் பயிற்சியாளருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி நடைபெற உள்ளதை குறிப்பிட்டு பள்ளி வெளியிட்ட சமூக வலைதள வீடியோ தற்போது 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கடந்து வைரலாகியுள்ளது. ஆண்டு விழாவில் பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிவறை வசதி, மருத்துவ உதவி, உணவகம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மேலும் 2026-27 கல்வியாண்டிற்கான ப்ரீகேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை சேர்க்கை நடைபெற்று வருகிறது என்பதும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காரைக்காலில் உள்ள ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் சுந்தராம்பிகை சமேத கைலாசநாதர் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் பாரதியார் வீதி, கென்னடி நகர் வீதி, மாதா கோவில் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து வரும் 3ஆம் தேதி தெப்பல் திருவிழாவும், 4ஆம் தேதி உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஐக்கிய விழாவும் நடைபெற உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருபுவனை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா மதகடிப்பட்டு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
மதகடிப்பட்டு சிவன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, கோகுலம் நகர், மதகடிப்பட்டு கடைவீதி, புதுநகர், மேட்டுத்தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். முன்னதாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் கோபிகாவிற்கு ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பில் கூட்டணி கட்சியினர், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஏம்பலம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மோகன்தாஸ் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் பனித்திட்டு பகுதியில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்த அவர் அதனைத் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். அவருக்கு பனித்திட்டு கிராம மக்கள் பரிவட்டம் கட்டி பொன்னாடை பூத்தி மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மேலதாளத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்த அவர் துண்டு பிரசுரங்கள் வழங்கி ஆதரவு கூறினார். மேலும் தொகுதி மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவேன், சுகாதாரம், கல்வி, பாதுகாப்பு ஆகிய துறைகளுக்கு முன்னுரிமை அளித்து மக்கள் சேவையை கொள்கையாக கொண்டு செயல்படுவேன் என தெரிவித்தார். மேலும் இப்பகுதியில் மீன்பிடி துறைமுகம், மீன்வலை பாதுகாப்பு கூடம், சாலை வசதி மேம்பாடு, புதிய துணை சுகாதார நிலையம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல், 24 மணி நேர மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அவர் தொடர்ந்து பேசும்போது இந்த பகுதி மீனவ மக்கள் என்ஆர் காங்கிரஸ் அரசின் மீது, குறிப்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். அவர்கள் அனைவரும் ஜக்கு சின்னத்திற்கே வாக்களிப்போம் என உறுதி தெரிவித்துள்ளனர் என்றார். இந்த வாக்கு சேகரிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். வாக்காளர்கள் மத்தியில் அவர் பேசுகையில், நான் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் முத்தியால்பேட்டை தொகுதியை முன்னணி தொகுதியாக மாற்றுவேன். இங்கு குடிநீர் பிரச்சினை நிலவி வருவது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே சுகாதாரமான குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன். இந்த பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வர நடவடிக்கை எடுப்பேன். குடும்பத்தில் முதல் பட்டதாரி பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும். எனவே நீங்கள் கைஜனத்திற்கு வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். இதேபோல் சேக்கிழார் வீதி, திருநாவுக்கரசர் வீதி, மாணிக்கவாசகர் வீதி, சுந்தரர் வீதி, திருஞான சம்பந்தர் வீதி, விஸ்வநாத நகர் மெயின் ரோடு, பெருமாள் தோட்டம், குடை கம்பெனி வீதி, சாலை மாரியம்மன் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது அங்குள்ள பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்பளித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஓம் சக்திசேகர் தொகுதிக்குட்பட்ட லெலின் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பளித்தனர். மேலும் தங்களது பகுதிகளில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் தேவைகளை அவரிடம் முன்வைத்து தீர்வு கோரினர். இதையடுத்து பொதுமக்களிடம் பேசிய ஓம் சக்திசேகர், கடந்த 10 ஆண்டுகளில் நெல்லித்தோப்பு தொகுதி பல்வேறு வளர்ச்சிப் பணிகளில் பின்தங்கியுள்ளது. நான் 2006 முதல் 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அண்ணாநகர் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து குடிநீர் வசதியை மேம்படுத்தினேன். டிஆர் நகர் பகுதியில் அனைத்து சாலைகளையும் சிமெண்ட் சாலைகளாக மாற்றினேன். திருமால் நகர் பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டன. திருமால் நகர் பகுதியில் கோவில் அமைப்பது குறித்து ஏற்பட்ட பிரச்சனையில் அப்பகுதி மக்களுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்தேன். மேலும் திருமால் நகர் மற்றும் டிஆர் நகர் பகுதிகளில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்கள் அமைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளேன். நெல்லித்தோப்பு மக்களின் நலனே எனது முதன்மை குறிக்கோள். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன். இந்த முறை என்னை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அரங்காவலரும் சமூக சேவகருமான பிரபாதேவி வீரராகு உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரெட்டியார்பாளையம், புதுநகர் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர், என்னை சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உழவர்கரை தொகுதி முழுவதும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் செய்து தருவேன். மேலும் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் தற்போது வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் தொகுதி முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் செல்வ புஷ்பலதா கரும்பலகை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகரில் உள்ள அம்மன் ஆலயத்தில் பூஜை செய்து தனது முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் கரும்பலகை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் பாவாணர் நகரில் நீண்ட காலமாக நிலவி வரும் மழைநீர் தேக்கும் பிரச்சனையை தீர்ப்பதே தனது முதல் பணியாக இருக்கும் என உறுதியளித்து ஆதரவு திரட்டினார். இந்த வாக்கு சேகரிப்பில் அமைப்பு செயலாளர் தீந்தமிழன், அரசியல் குழு மாநில செயலாளர் செல்வநந்தன், துணை செயலாளர் முபாரக், உழவர்கரை தொகுதி திமுக பொறுப்பாளர் கலிய கார்த்திகேயன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியாக செயல்படும் SMV பள்ளியின் 3ஆம் ஆண்டு விழா வைப்ரன்ஸ் 2.2 நடைபெற்றது. இந்நிகழ்வில் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் அறக்கட்டளை உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, ராஜராஜன், சூரியகுமார் ஆகியோரை பள்ளி முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் மற்றும் ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். பள்ளி மாணவி நேஹா வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து டாக்டர் வெங்கடாஜலபதி கலந்து கொண்டார். 2025-26 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் வாசித்தார். அதில் பள்ளி 12ஆம் வகுப்பு வரை கல்வி வழங்கும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய இணைப்பாணை பெற்றிருப்பதையும், 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் பொதுத் தேர்வை எழுதியிருப்பதையும் உள்ளிட்ட பல முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் வருகை பதிவில் மற்றும் பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கேடயங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழாவின் முக்கிய அம்சமாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் சமூக வலைதளங்களில் பிரபலமான ஹர்ஷத் கான் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடி நடனமாடி உற்சாகமளித்தார். அவர் தனது உரையில் கல்வியுடன் ஒழுக்கமும் நல்ல பண்புகளும் ஈக்குவலி முக்கியம் என வலியுறுத்தினார். நிறைவாக 10ஆம் வகுப்பு மாணவன் ராகுல் நன்றியுரை கூறினார். துணை முதல்வர் இமானுவேல் செல்லும் நிகழ்ச்சி நடைபெற ஒத்துழைத்த பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் உள்ள விநாயகர் தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் குறிஞ்சிநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியினர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி ஊடக மையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கடந்த காலங்களில் காலாப்பட்டு தொகுதி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது. மக்களின் நலனுக்காக ஒவ்வொரு பிரச்சனையும் முன்வைத்து தொடர்ந்து பணியாற்றியதன் விளைவாக அந்த தொகுதியை உள்கட்டமைப்பு வசதிகளில் முன்னேற்றம் பெற்றதாக மாற்றியுள்ளேன். தொகுதியிலிருந்து விலகி சென்றவர் மீண்டும் வந்து போட்டியிடுகிறார். அவருடைய நிலைப்பாடு குறித்து மக்களுக்கு தெளிவு உள்ளது. என்னை எதிர்த்து நிற்கும் வேட்பாளர் யார் என்பது அனைவருக்கும் தெரியும். மேலும் மாத்திரை ஊழல் தொடர்பாக மாதந்தோறும் ₹3 லட்சம் மாமல் வாங்கியதாக குற்றச்சாட்டு உள்ளவர்தான் அவர். போலி மருந்து களஞ்சியத்திற்கும் இடம் பெற்று கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கொண்டு வந்த பல மக்கள் நலத்திட்டங்கள் பல மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து மதத்தினருக்கும் சமூகத்தினருக்கும் நண்பராக இருந்த மக்களுக்கு சேவை செய்து வருகிறேன். 2026ஆம் ஆண்டு மீண்டும் சிறப்பான ஆட்சி புதுச்சேரியில் அமையும். 5வது முறையாக ரங்கசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்பார் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து பாஜக அரசின் சாதனைகளை எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வாதானூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் மாலை அணிவித்து வரவேற்பு வழங்கினர். இந்த வாக்கு சேகரிப்பில் பாஜக, அகில இந்திய NR காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் NR காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் ரவிக்குமார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வீடுதோறும் சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினார். இந்த வாக்கு சேகரிப்பில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட தந்தை பெரியார் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு மேற்கொண்ட சாதனைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை எடுத்துரைத்து ஆதரவு கூறினார். இந்த வாக்கு சேகரிப்பில் கூட்டணி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தொகுதியில் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட பணிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கினர். மேலும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. வடிவேலு வருகையின் போது பெரியார் நகர் பகுதி மக்கள் வரவேற்று அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு பகுதியில் அரசியல் உற்சாகத்தை அதிகரித்ததுடன் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணைந்து உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு ஓவிய போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா 2026 நிகழ்ச்சி குயவர்பாளையம் பகுதியில் உள்ள என்டிஎஸ் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நுகர்வோர் உரிமை, நுகர்வோர் பாதுகாப்பு என்ற தலைப்பில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர். இளைய தலைமுறையினரிடையே நுகர்வோர் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு முருகானந்தம் தலைமை தாங்கினார். மதுரை நாயகம் வரவேற்புரை வழங்கினார். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் முத்துவேல் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தனது உரையில் நுகர்வோர் சட்டங்களின் அவசியத்தையும் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். பஷீர் மாணவர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு உரையாற்றினார். நிகழ்ச்சியை சம்பத் நிஸ் ஒருங்கிணைத்தார். மெர்க்குரி கிரியேட்டிவ் ஆர்ட் அகாடமி நிறுவனர் சுப்ராயன் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்வை ஒருங்கிணைத்த அமைப்பின் நிர்வாகிகள் கோபிநாதன், மனோகர், ராமர், இளமுருகன், கஜேந்திரன், கண்ணன், பக்ருதீன், ஐயப்பன் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சி நிறைவில் சிவகுமார் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சரவணன் குக்கர் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதி முழுவதும் பிரச்சாரம் செய்து வரும் அவர் பாவாணர் நகரில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசும்போது, என்னை வெற்றி பெற செய்தால் பாவாணர் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகளை முழுமையாக சரி செய்து தருவேன். கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சினையை உடனடியாக சரி செய்வேன். படித்த இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன். வீடற்ற மக்களுக்கு அரசு மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகள் அல்லது இலவச மனைப்பட்டா கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் என பொதுமக்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள அய்யனார் கோவில், புதுநகர் வீதி, கோகுலம் நகர், மேட்டு தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கூறினார். அவருக்கு பல இடங்களில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி மாநில குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் முத்திரையர்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் புதுவையின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த குராஷ் தற்காப்பு கலை பயின்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். போட்டிகளை பள்ளி முதல்வர் ஆலன் டைட்டஸ் மற்றும் ஹானஸ் நைட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி தலைவர் பாலமுரளி இணைந்து தொடங்கி வைத்தனர். மூத்த பயிற்சியாளர்கள் முனுசாமி, குணசேகரன், மகேஸ்வரன், சிவஞானம், பச்சையப்பன்,
பகவதி விஸ்வநாதன் ஆகியோர் போட்டிகளை நடத்தினர். மேலும் KAP குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் இசையம்பலம் பள்ளி தாளாளர் டாக்டர் சஞ்சீவி ரங்கநாதன், சுங்கத்துறை அதிகாரி நடராஜன், விஜயாஞ்சலி பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன், புதுவை பல்கலைக்கழக முனைவர் ஆடிட்டர் குணசேகரன், பாவேந்தர் பள்ளி முதல்வர் லட்சுமிகாந்தன் மற்றும் புதுவை பொதுப்பணித்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் இளையநம்பி ஆகியோர் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் காந்தி நகர் பகுதியில் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவர் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக காந்தி நகர் பகுதியில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் அவரது ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருடன் இணைந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழக எல்லைக்குட்பட்ட வழுதாவூர் சேரநகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிவலிங்கத்திற்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் செய்து இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஏம்பலம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கந்தசாமி ஏம்பலம் பகுதியில் மடுகரை சாலை மற்றும் ஏம்பலம் கடைவீதியில் பொதுமக்களை நேரில் சந்தித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் உட்பட கூட்டணியில் இணைந்துள்ள திமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம், தேமுதிக, மதிமுக, மக்கள் நீதி மய்யம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு ஆதரவு கோரி வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலசாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட DR நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் வீடுவீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் கார்த்திகேயனுக்கு ஆரத்தி எடுத்தும் மலத்தூவியும் சால்வை அணிவித்தும் மேளதாளங்களுடன் வரவேற்பு அளித்தனர்.
வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களுடன் நேரடியாக கலந்துரையாடிய அவர் தொகுதியின் வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் பொதுமக்களின் குறைகளை கவனமாக கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு வேட்பாளருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மயிலம் முருகன் கோவில் பகுதியில் மயில் வடிவ மலை மேல் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை சமேத முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் குதிரை வாகனத்தில் மலை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேரோட்டம் நடைபெற்றது. இதில் மயிலம் பொம்பூராதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீமத் சிவஞான பாலையா சுவாமிகள் கலந்து கொண்டு முதலில் விநாயகர் தேரையும் பின்னர் முருகன் தேரையும் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். திருவிழா தொடர்ச்சியாக ஏப்ரல் 1ஆம் தேதி தெப்பல் உற்சவமும், அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 2ஆம் தேதி முத்து பல்லக்கு உற்சவமும் நடைபெறவுள்ளது. மேலும் 7ஆம் தேதி சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறவுள்ளது. திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மயிலம் பொம்பூராதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீமத் சிவஞான பாலையா சுவாமிகள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சமூக சேவகராக கடந்த 20 ஆண்டுகளாக பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தி வரும் பிரபாகர் 2026 சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு அவர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுவீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதி மக்கள் பிரபாகருக்கு ஆரத்தி எடுத்தும் மலத்தூவியும் மேலதாளம் முழங்க வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினர். புதுவை ஒதியம்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த பழமை வாய்ந்த ஆலயத்தில் மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் கலசாபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் அரியாங்குப்பம் சிவன் பிரகாசம் அவர்களின் குடும்பத்தினர் மேற்கொண்டனர். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு ஆதரவு கோரி வேட்பாளர் வேலு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி மக்கள் வேட்பாளர் வேலுவிற்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி தொகுதிக்குட்பட்ட பூத் எண் 5 பகுதிகளான கல்லடிப்பீட், பழைய ரயிலடி வீதி, புதிய ரயிலடி தெரு, பழைய அம்பகரத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்திற்கு கேந்திர பொறுப்பாளர் சந்திரபோஸ் தலைமையிலான அணியினர் முன்னிலை வகித்தனர். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வீடு வீடாக சென்ற ஆதரவு திரட்டினர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் மங்களம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து மங்களம் தொகுதியில் சமூக சேவகரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியுமான கண்ணபிரான் பங்கூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அரியூர், பங்கூர், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சராக ரங்கசாமி ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்துரைத்தார். மேலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்து ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும், மங்களம் தொகுதியில் அவரை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்காக துண்டு பிரசுரங்கள் வழங்கி ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு கோரி தீவிர வாக்கு சேகரிப்பு மேற்கொள்ளப்பட்டது. பாண்டிச்சேரி மொத்த விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் 6வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஐயப்பன் தலைமையில் 125 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நடைபெற்றது. கூட்டத்தில் நிர்வாக செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். துணைத் தலைவர் குமரவேல் வரவேற்புரை வழங்கினார். தலைவர் ஐயப்பன் தலைமை உரையாற்றினார். பொதுச் செயலாளர் தங்கதுரை ஆண்டறிக்கை வாசித்தார். பொருளாளர் பாஸ்கர் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தார். இணை செயலாளர் பழனிசாமி நன்றி உரை கூறினார். இக்கூட்டத்தில் வணிகத்தை மேலும் சிறப்பாக முன்னேற்றி வளர்ச்சியடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.